வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, நண்பர்களின் இரட்டை முகம் உங்களுக்கு அறிய வந்திருக்கும். நண்பன் என்ற ஒற்றை வார்த்தையை உயிர் மூச்சாக நினைத்து அவர்களுக்காக எதையும் செய்ய துணிந்த உங்களுக்கு தான் நண்பர்களின் இரட்டை முகம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. உங்கள் முன்னால் மிகவும் அன்பாகவும் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பது போலவுமே நடித்தவர்கள் உங்கள் பின்னால் வந்து உங்களுக்கு எதிராகவே காய்களையும் நகர்த்தினார்கள். உங்கள் ரகசியங்களை மற்றவர்களிடம் எள்ளி நகையாடுவதும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுத்து நிறுத்துவதும் என அவர்கள் செய்த தகிடு தகிடு தத்துவங்கள் வெளிச்சத்திற்கு வந்தபோது உங்களால் அதை நம்பவே முடியவில்லை. தோளோடு தோள் நின்ற நண்பர்களை துரோகிகளாக மாறிய போது இனி யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான பாடத்தை வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அது வாழ்க்கையில குடும்பத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் நண்பர்களை நாம் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால தான் நண்பர்களின் துரோகம் எந்த எதிரியின் செயலையும் விட அதிக வேதனையை தருகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கடந்த சில ஆண்டுகளில் மிகவும் மனதை உடைத்த அனுபவங்களில் ஒன்றுதான் நண்பர்களின் இரட்டை முகமாக இருந்திருக்கும். உங்களுடன் சிரித்து பேசியவங்கள், உங்கள் வெற்றியை பாராட்டியவங்க, உங்கள் வீட்டிற்கு வந்து உணவருந்தியவங்க, உங்களிடம் தங்களின் பிரச்சனைகளை பகிர்ந்தவர்கள் என பலர் ஒரு கட்டத்துல வேறு முகத்தை காட்டியிருப்பாங்க. நீங்கள் அவர்களை உண்மையான நண்பர்கள் என்று நம்பியிருந்தோம். அவர்கள் சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டுதான் அவங்களுடைய சுயநலத்திற்காக மட்டுமே உங்களுடன் பழகியத பின்னர் உணர்ந்திருப்பீங்க. அந்த உண்மையை அறிந்த தருணம்தான் உங்கள் மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் என்று நினைத்து பகிர்ந்த விஷயங்கள் வேறு மனிதர்களின் காதுகளுக்கு சென்றிருக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் சொன்ன வார்த்தைகள் பின்னால் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கும். நீங்கள் இல்லாத இடங்களில் உங்களை பற்றி தவறாக பேசியவங்களும் இருந்திருக்கும். வெளியில் சிரித்து முகம் காட்டி உள்ளுக்குள் பொறாமையை வளர்த்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றிருப்பாங்க. சிலர் உங்களுடைய தொழில சிக்கல் ஏற்படுத்த முயன்றிருக்கலாம். சிலர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தேவையற்ற கருத்துக்களை விதைத்து மனக்கசப்பை உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருந்தபோதுதான் உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தவர்கள் மிகவும் தேவையான நேரத்தில் காணாமலும் போயிருப்பாங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நண்பன் என்ற ஒற்றை வார்த்தையை நம்பியதான் உங்களுடைய உயிர் மூச்சாகவும் நீங்கள் எதையுமே செய்ய துணிந்து வந்திருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அந்த நண்பர்களுடைய இரட்டை முகம் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியவே கொடுத்திருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு முன்னால மிகவும் அன்பாகவும் ஏன் உங்களுக்கு உயிரையும் கொடுப்பது போலவே நடித்தவங்க எல்லாருமே உங்களுக்கு பின்னால உங்களுக்கு எதிராகவே காய்களை நகர்த்திருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க தோளோடு தோள் நின்ற நண்பர்கள் தான் துரோகிகளா மாறிய போது இனி யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான பாடத்தை உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதனால தான் நீங்க நண்பர்களுடைய துரோகம் எந்த எதிரியின் செயலை விட அதிக வேதனை தருகிறது. அதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்த சில ஆண்டுகளை மிகவும் மனதை உடைத்த அனுபவங்கள் ஒன்றுதான் நண்பர்களுடைய இரட்டை முகமா இருந்திருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடன் சிரித்து பேசியவங்களும் ஏன் உங்களோட வெற்றியை பாராட்டியவங்களும் உங்க வீட்டிற்கே உணவருந்தி விட்டு உங்களிடம் அவங்களுடைய பிரச்சனைகள் பகிர்ந்த பலர் அவங்களுடைய ஒரு கட்டத்துல வேறு முகத்தையுமே உங்களிடம் காட்ட தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா நீங்க அவங்க உண்மையான நண்பர்கள் என்று நம்பி இருந்தாலுமே அவங்க சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டுதான் இருந்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. கல்வி மற்றும் அறிவு வளரப்போகின்றன. மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கும் இக்காலம் பொற்காலமாக அமைய உள்ளது. புதனின் யோகத்தால் நினைவாற்றல், கிரகிக்கும் திறன் மற்றும் பொறுமையான சிந்தனை ஆற்றல் பல மடங்கு அதிகரிக்கும். கடினமான படங்களையும் எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகளில் முதன்மை மதிப்பெண்களை பெறுவீர்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமும் கூடும். வேலைவாய்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கு சாதகமான முடிவுகளும் கிடைக்கும். புத்தகம் எழுதுவோர், எழுத்தாளர்கள்,
ஜோதிடர்கள் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவங்களுக்கு உங்களின் அறிவுத்துறன் சமூகத்தில் பெரிய அளவில் பாராட்டையும் பெற்றுத்தர உள்ளது. மனிதனுக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய வரம்தான் அறிவு. அந்த அறிவை சரியான பாதையில் பயன்படுத்த செய்யக்கூடிய சக்தி தான் கல்வி. கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே சிந்தித்து செயல்படுபவர்கள், எதையும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள், சிறிய சிறிய விஷயங்களை கூட கவனமாக அணுகுபவர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே மன அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், பொருளாதார நெருக்கடிகள், வேலை சுமைகள் அல்லது எதிர்பாராத வாழ்க்கை சவால்கள் காரணமாக உங்கள் முழுமையான அறிவாற்றலை வெளிப்படுத்த முடியாமலும் இருந்திருக்கும். என்னால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற எண்ணம் இருந்துமே சூழ்நிலைகள் உங்களை தடுத்து நிறுத்தியிருக்கும். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய சாதகமான கிரக அமைப்புகள் கல்வி, ஞானம், சிந்தனை திறன், நினைவாற்றல் மற்றும் முடிவெடுக்க திறன் ஆகிய அனைத்துமே நல்ல வளர்ச்சி அளிக்கப் போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இது மிகவும் பொன்னான காலம். படிப்புல இதுவரை இருந்த கவனச்சிதறல்கள் அனைத்துமே குறைந்து மன ஒருமை அதிகரிக்கும். ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் எளிதாக புரியும். பலமுறை படித்தும் மனதில் புரியாத விஷயங்கள் இப்போது தெளிவாக நினைவினில் நிற்கும். போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள், உயர்கல்வி நுழைத்தேர்வுகள் போன்றவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்க உள்ளது. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைத்து குடும்பத்தினருக்கும் ஆசிரியர்களுக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உருவாக உள்ளது. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த காலம் புதிய அறிவை பெறக்கூடிய காலமாக அமையும். புதிய தொழில்நுட்பங்கள், புதிய மொழிகள், புதிய திறன்கள், மேலாண்மை பயிற்சிகள் அல்லது தொழில் சார்ந்த கூடுதல் கல்வி போன்றவற்றில் ஆர்வமே உங்களுக்கு உருவாக உள்ளது. அது மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் பொற்காலமாக அமைய போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா புதனுடைய யோகத்தால் அவங்களுக்கு நினைவாற்றலும் கிரகிக்கக்கூடிய திறனும் அது கூட கூர்மையான சிந்தனையும் ஆற்றலுமே பல மடங்கு அவங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. நீங்கள் கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகளை முதன்மை மதிப்பெண்களையும் பெற போறீங்க. உங்களுடைய புதிய திறன்களை கற்றுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமும் கூட உள்ளது. வேலைவாய்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையுது. புத்தகம் எழுதுபவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஜோதிடர்களும் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவங்களுக்குமே உங்களுடைய அறிவுத்திறனும் சமூகத்துல பெரிய அளவில் பாராட்டப்பட்டு தரக்கூடியதாக அமைய உள்ளன. மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இது மிகவும் பொன்னான காலமாக அமைய உள்ளது. ஏன்னா படிப்புல இதுவரைக்கும் இருந்த கவனச்சிதறல்கள் அனைத்துமே உங்களுக்கு குறைந்து மன ஒருமையை அதிகரித்துள்ளது. ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் அனைத்துமே உங்களுக்கு எளிதாக புரியும். பலமுறை நீங்கள் படித்துமே மனதில் பதியாத விஷயங்கள் இப்போது உங்களுக்கு தெளிவாக நினைவிலும் நிற்கக்கூட போது. போட்டித் தேர்வுகளும் அரசு வேலை தேர்வுகளிலுமே உயர்கல்வி நுழைத்தேர்வுகள் போன்றவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஊடகத்துறையில் இருப்பவங்களுக்கு உங்களின் அறிவுத்துறன் சமூகத்தில் பெரிய அளவில் பாராட்டையும் பெற்றுத்தர உள்ளது. மனிதனுக்கு இறைவன் அளித்த மிகப்பெரிய வரம்தான் அறிவு. அந்த அறிவை சரியான பாதையில் பயன்படுத்த செய்யக்கூடிய சக்தி தான் கல்வி. கன்னி ராசிக்காரர்கள் இயல்பாகவே சிந்தித்து செயல்படுபவர்கள், எதையும் ஆராய்ந்து தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள், சிறிய சிறிய விஷயங்களை கூட கவனமாக அணுகுபவர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே மன அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், பொருளாதார நெருக்கடிகள், வேலை சுமைகள் அல்லது எதிர்பாராத வாழ்க்கை சவால்கள் காரணமாக உங்கள் முழுமையான அறிவாற்றலை வெளிப்படுத்த முடியாமலும் இருந்திருக்கும். என்னால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற எண்ணம் இருந்துமே சூழ்நிலைகள் உங்களை தடுத்து நிறுத்தியிருக்கும். ஆனால் இப்போது உங்கள் ராசிக்கு ஏற்ப உருவாகக்கூடிய சாதகமான கிரக அமைப்புகள் கல்வி, ஞானம், சிந்தனை திறன், நினைவாற்றல் மற்றும் முடிவெடுக்க திறன் ஆகிய அனைத்துமே நல்ல வளர்ச்சி அளிக்கப் போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இது மிகவும் பொன்னான காலம். படிப்புல இதுவரை இருந்த கவனச்சிதறல்கள் அனைத்துமே குறைந்து மன ஒருமை அதிகரிக்கும். ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் எளிதாக புரியும். பலமுறை படித்தும் மனதில் புரியாத விஷயங்கள் இப்போது தெளிவாக நினைவினில் நிற்கும். போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள்,
உயர்கல்வி, நுழைத்தேர்வுகள் போன்றவற்றில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்க உள்ளது. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைத்து குடும்பத்தினருக்கும் ஆசிரியர்களுக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உருவாக உள்ளது. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த காலம் புதிய அறிவை பெறக்கூடிய காலமாக அமையும். புதிய தொழில்நுட்பங்கள், புதிய மொழிகள், புதிய திறன்கள், மேலாண்மை பயிற்சிகள் அல்லது தொழில் சார்ந்த கூடுதல் கல்வி போன்றவற்றில் ஆர்வமே உங்களுக்கு உருவாக உள்ளது. அது மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் பொற்காலமாக அமைய போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. ஏன்னா புதனுடைய யோகத்தால அவங்களுக்கு நினைவாற்றலும் கிரகிக்கக்கூடிய திறனும் அது கூட கூர்மையான சிந்தனையுமே ஆற்றலுமே பல மடங்கு அவங்களுக்கு அதிகரிக்க உள்ளது. நீங்கள் கடினமான பாடங்களையும் எளிதில் புரிந்து கொண்டு தேர்வுகள் முதன்மை மதிப்பெண்களையும் பெற போறீங்க. உங்களுடைய புதிய திறன்களை கற்றுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு ஆர்வமும் கூட உள்ளது. வேலை வாய்ப்பு தொடர்பான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் அமையுது. புத்தகம் எழுதுபவர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஜோதிடர்களும் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவங்களுக்குமே உங்களுடைய அறிவுத்திறனும் சமூகத்துல பெரிய அளவுல பாராட்டப்பட்டு தரக்கூடியதாக அமைய உள்ளன. மாணவங்களா இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இது மிகவும் பொன்னான காலமா அமைய உள்ளது. ஏன்னா படிப்புல இதுவரைக்கும்